Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் பேசுறவங்க ஆம் சார் விளங்கு. ஓகே. ஸ்க்ரீன் வழங்குதா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்லைடை. ஓ சார் விளங்கு. ஓகே. ஸோ இந்த செக்ஷனில் அந்த கிளாஸ்ல இருந்து நம்ம கோடிங்கை டெஸ்ட் பண்ணோம் இன்ஷா அல்லாஹ். மொபைல் நிறைய பேர்ட்ட லேப்டாப் இருக்க மாட்டேன். அவங்க என்ன செய்யலாம்னா மொபைல் ஃபோனில் HTML எடிட்டர்ங்கிற சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் மார்க்கெட் ப்ளே ஸ்டோர் அப்படி இருந்துச்சுன்னா ஐஸ்டோரில் போயிட்டு HTML எடிட்டர்னு சர்ச் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய சாஃப்ட்வேர் அதை சஜஸ்ட் பண்ணும். அதில் ஒரு சாஃப்ட்வேரை ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. ஸோ அதுலேயே கோடிங்கை டைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பட்டன்லேயே எப்படி டெஸ்ட் பண்ணுறது இருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு சாஃப்ட்வேரை பார்த்து பேசிட்டு இருக்கலாது. நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா ஜஸ்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு அவங்களாம் சர்ச் பண்ணுங்க. சிம்பிளாக போட்டிருப்பாங்க. பெரிய அளவில் யோசிக்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ நான் இப்போ இந்த இதில் லேப்டாப்பில் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ண போகிறோமோ அது மாதிரி தான் என் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் குறைவாக இருக்கு. நம்ம விரும்புகிற மாதிரி அதை யூஸ் பண்ணி இல்லாத ஒரு தன்மை மட்டும் அதில் இருக்கு. ஓகே, ஸோ டேஸ் கிளாஸ்ல வந்து நம்ம அடுத்த 3 to 4 கிளாஸஸ்ல ஃபுல்லாக HTML கோடிங்கை மட்டும்தான் பார்க்க போகிறோம். HTML வைக்கிற டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, முக்கியமான டெக்ஸ் ஸ்டார்டிங்கில் எப்படி சர்வ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் HTML வீடியோ என்ன சொல்லணும்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் HTML யூஸ் பண்ணுறதுல மெயின் டார்கெட்டே கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது. ஒரு லெட்டராக இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் அதை டிஸ்பிளே பண்ணணும். ஆனால் HTML-க்கு எந்த கண்டென்ட்டை எவ்வளத்தை வச்சு கொள்ளணுங்கிறது தெரியாது. ஒரு வெப்பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு வெப்பேஜ் விசிட் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். இடது பக்கம் ஒரு பிக்சர் இருக்கும், வலது பக்கம் அந்த பிக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா இடது பக்கம் ஒரு பிக்சர், சென்டரில் ஒரு பிக்சர், வலது பக்கம் அந்த பிக்சரோட சம்பந்தப்பட்ட வேற ரிலேட்டடான பிக்சர் காட்டும். இதெல்லாம் லே அவுட்னு சொல்றேன். இப்படி சைட் பை சைடா வச்சுக்கொள்றது அல்லது மார்ஜின் செட் பண்ற விஷயங்கள், இடது பக்கம் வலது பக்கம் மாத்துற விஷயங்கள் எல்லாம் HTML-ஆல 100% செய்ய இயலாது. பேசிக்கா ஒரு சில விஷயங்களை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. பட் லே அவுட்டை டிசைட் பண்றது வந்து CSS தான். ஸோ இவரோட டார்கெட் வந்து என்னன்னு சொன்னா கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்றது மட்டும்தான். ஓகே, ஸோ அந்த வகையில இப்போ இந்த நோட்ஸை நீங்க வாய்ச்சி கொள்ளுங்க. ஸோ HTML-ங்கிறது டேக்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது தான் HTML சொல்றது. அநேகமான டேக்ஸ் வந்து HTML டேக்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்ற ஸ்டார்டிங் டேக்கும் அதுல க்ளோசிங் டேக்கும் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் ஒரு டேக் ஒன்று இருக்குன்னு டைட்டிலுக்கு தேவையான டைட்டில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே டைட்டில் ஒன்று கொடுத்தா எப்படி வரும்னு பார்த்தோம். ஸோ டைட்டில் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்ன டேக்கை திரும்ப டைட்டில் டைப் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லேஸை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு நீங்க இந்த ஸ்லைட்லேயே பார்க்கலாம். 4th பாயிண்ட் நம்பர் 4 பாருங்க. பிங்கிற டேக் யூஸ் பண்ணிக்காங்க. பிங்கிறது யூஸ் பண்றதுக்கான ரீசன் வந்துட்டு போல்டு, ஒரு லெட்டர் ஒரு சென்டென்ஸ் அல்லது ஒரு வேர்டை நீங்க போல்டு பண்ணு விரும்பினீங்கன்னு சொன்னா அதுக்கு பிங்கிற டேக்கை யூஸ் பண்ணுவோம். அதுல முதலாவது அந்த 4வது பாயிண்ட்ல பாருங்க, முதலாவது வர்றது பிங்கிற டேக் வந்துட்டு ஸ்டார்டிங் டேக்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு அதை தொடர்ந்து நம்ம என்ன லெட்டரை நம்ம போல்ட் பண்ண போறீங்களோ அதை நீங்க டைப் பண்ணுவீங்க. லெட்டர் அல்லது சென்டென்ஸ் ஒரு வேர்ட் டைப் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேகை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதுல பாருங்க அதுவும் வீண்டு தான் முடியும். பட் முன்னுக்கு ஃபார்வர்ட் ஸ்லேஷ் ஒன்று இருக்கு. அதை நம்ம க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம். ஸோ அதிகமான டேக் வந்துட்டு 100% விதமான டேக்ஸ் வந்துட்டு HTML-ல இப்படி டபுள் டேக்காக வரும். ஓகே, ஸோ கப்புளாக வரும். அதில் ஸ்டார்டிங் டேக்கும் க்ளோசிங் டேக்கும் இருக்கும். ஒரு சில டேக்ஸ் வந்துட்டு சிங்கிள் டேக்காக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்னு சொல்ற டேக் இருக்கு, BRன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதே போல ஹொரிசாண்டல் டேக், அதாவது ஒரு லைன் ஒன்று போடுற ரூலர் ஒரு லைன் ஒன்று போடுற மாதிரி ஹொரிசாண்டல் டேக்னு சொல்றது HRன்னு சொல்லி டேக். அது இப்படி ஒரு சில டேக்ஸ் வந்துட்டு க்ளோசிங் டேக் இல்லாமல் சிங்கிள் டேக்காக இருக்கு. ஓகே, ஸோ கிவ் மீ 2 minutes வெயிட் பண்ணுங்க.
ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ இப்போ நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற அடுத்த டேக்கு வந்துட்டு நெஸ்டட் டேக்னு சொல்லுவாங்க. நம்ம போன செமில நீங்க எக்ஸல் படிக்கக்குள்ள படிச்சிருப்பீங்க. இஃப் கண்டிஷன்ல நெஸ்டட் இஃப் கண்டிஷன், ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷனை கிரியேட் பண்றது தான் நெஸ்டட்ங்கிற அந்த கன்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அதே வகையில HTML-லையும் நெஸ்டட் டேக் யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க இருக்கிற எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஒரு டேக்குக்குள்ள இன்னொரு டேக் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நீ பாருங்க, இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க, H1ங்கிற ஒரு டேக் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்டா H1 யூஸ் பண்ணியே அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன். ஸோ H1 எதுக்கு யூஸ் பண்றங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹெடிங்கை கிரியேட் பண்றதுக்கு H1 யூஸ் பண்றேன். ஸோ இதுக்கடையில பாருங்க ஐன்ற ஒரு டேக் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஐங்கிற டேக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி H1க்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுது. அதே மாதிரி அந்த ஐங்கிற டேக் க்ளோசிங் டேக் வந்து H1க்கு முதல்ல கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ இதை நம்ம நெஸ்டட் டேக்னு சொல்லுவோம். ஒரு டேக்குக்குள்ள இன்னொரு டேக் நம்ம யூஸ் பண்றது நெஸ்டட் டேக்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த டேக் ஸ்டார்டிங் ஆர்டர் க்ளோசிங் ஆர்டர்லாம் சரியான முறைக்கு மெயின்டைன் பண்ணப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள் H1 நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா அது லாஸ்டா தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனாரியோ எடுத்துக்கொள்ளுங்க. H1 ஸ்டார்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் I ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டாவது I ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா முதலாவதா ஐய க்ளோஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் H1 க்ளோஸ் பண்ணணும். மாறி போடக்கூடாது. மாறி போட்டீங்கன்னா சம்டைம் இந்த இப்ப நீங்க பார்த்துருக்கிற உதாரணத்துல எந்த இஷ்யூவும் இல்லை. பட் when it comes to the web development, பெரிய பேஜஸ் நீங்க டெவலப் பண்ணிட்டு போற டைம்ல டெக்ஸ்ட் மாறும்போது உங்களோட லே அவுட் அப்படியே பாதிக்கும். அடுத்தது சரியான எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் அல்லது டிசைன் உங்களுக்கு கிடைக்கப்படாது. எரர் காட்டாது ஒரு நாளும், பட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நான் சொல்ற ஸ்டூடெண்ட் வந்துட்டு எனக்கு சட்ல தான் ரிப்ளை பண்ணணும். நான் ஆக்களும் ரெண்டமா தான் செலக்ட் பண்ணுவேன். யாரும் பேர் போட்டிருந்தா தயவு செய்து ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, 17 AL 143ங்கிற ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுங்க, ஹெடிங் டேக் ஹெச்ங்கிற டேக் எத்தனை டைப் இருக்கு? குயிக்கா 30 செகண்ட்ல எனக்கு ஆன்சர் வரணும். எனக்கு ஆன்சர் சரி போலங்கிறது முக்கியம் இல்லை. நான் இதுல கேட்கறதுல முக்கிய நோக்கம் நீங்க கனெக்ட் பண்ணி போட்டு இருக்கீங்களா இல்லை போறீங்களாங்கிறத செக் பண்றது தான். ஸோ நீங்க ஆன்சர் பிள்ளையா சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. சரியா சொன்னீங்கன்னா அது போனஸ் பாயிண்ட் அமையும். பட் நீங்க கேட்குற ஆன்சருக்கு எனக்கு ரிப்ளை வர இல்லையா, நான் 4 கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். 17 AL 143ங்கிற ஸ்டூடெண்ட் தான் நான் கேட்டது. ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஆன்சரும் வரல. ஸ்டூடெண்ட் நான் கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்றேன். இப்போ வேற யாரும் வாலண்டியர் ஆன்சர் பண்ணிடலுமா நான் கேட்ட கேள்விக்கு? நான் கேட்டது ஹெச்ங்கிற ஹெடிங்கிற டேக்ல டோட்டலா எத்தனை டைப்ஸ் இருக்கு? H1 H2 அப்படி இருக்கு மொத்தமா. ஓகே, சரியான ஆன்சர் வந்துட்டு 17 739 ஸ்டூடெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. 6 டைப் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க என்னோட திரும்ப பிள்ளைகள் நீங்க யாருமே என்னோட திரும்ப ஞாபகப்படுத்த தேவையில்ல. நீங்க யார் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணீங்களோ அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் போறதால சட் ஹிஸ்ட்ரியில ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்வேன். ஸோ அடுத்த பாயிண்ட்ஸை பாருங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ வெப் பேஜ். ஒரு வெப் பேஜ்ல சிம்பிளான ஸ்ட்ரக்சரை தான் இதுல வழங்கப்படுத்திக்கிறாங்க. வெப் பேஜை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் டேக் இருக்கும். அந்த பேரண்ட் டேக் சொல்ல போறது HTML டேக். ஆக ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆக கடைசியா முடிகிறால் தான் இந்த HTML பேஜ்ல வர பேரண்ட் டேக் சொல்றாங்க. இவருக்கு இடையில தான் மற்ற எல்லா டேக்ஸும் இருக்கும். ஸோ நீங்க பேரண்ட் டேக்குள்ள பாத்தீங்கன்னா 2 மெயின் சப் கேட்டகரி இருக்கும். ஒன்று ஹெட் செக்ஷன் என்று சொல்றது, ஹெட் எலிமெண்ட் சொல்லுவோம், ஹெட் டேக் என்று சொல்லுவோம். அடுத்தது பாடி டேக் என்று சொல்லுவோம். இந்த ஹெட் டேக் எடுத்துக்கொண்டீங்கன்னா இதுக்குள்ள வார எலிமெண்ட்ஸ் அல்லது கண்டென்ட் எதுவுமே உங்களோட வெப் பேஜ்ல டிஸ்பிளே ஆகாது. ஓகே, ஹெட் டேக்ல நீங்க யூஸ் பண்ற விஷயங்கள் CSS கோடிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு உங்களோட வெப் பேஜ்ல விசிபிள் ஆகாது. உங்களோட வெப் பேஜ்ல வாரது கண்டென்ட்ஸ் மட்டும்தான். அடுத்தது டைட்டில் யூஸ் பண்ணுவோம் ஹெட் டேக்குள்ள. அதாவது
நீங்க நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டினேன். டைட்டில் வந்துட்டு உங்களோட ப்ரௌசர் மேல் பகுதியில் மட்டும் காட்டும். அந்த பேஜுக்குரிய டைட்டில் காட்டும். உங்களோட பேஜுக்குள்ள வராது. அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் வரும். சொந்த மாதிரி கோடிங் எல்லாம் ஹெட் டேக்ல வரும். சமரியா சொல்லணும்னு சொன்னா மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள வர அநேகமான விஷயங்களை மெட்டா டேட்டான்னு சொல்றது. ஓகே, அடுத்தது பொடி டேக். பொடி டேக்னு சொல்றது நம்மளோட HTML அவுட்புட்ல வர பேஜ்ல டிஸ்பிளே ஆகிற சகல விஷயங்களும் இந்த பொடி டேக்ல நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஹெடிங்கை கிரியேட் பண்ண போறீங்களா, இன் பிட்வீன் பொடிங்கிற அந்த 2 டேக்கு கடையில தான் நீங்க அதை இன்க்ளூட் பண்ணணும். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பொடிங்கிற 2 டேக்கு கடையில தான் அதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ வாட் எவர், ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணா இதுக்குள்ள வரும், ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ண போறீங்களா இதுக்குள்ள தான் வரும், ஒரு பேராகிராஃப் வாட் எவர் எல்லாமே ஆடியோ இந்த 2 பொடி டேக்கு கடையில தான் வரணும். ஓகே, நீங்க மாறி போட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொடியை முடிச்சுட்டு அதுக்குள்ள கோடிங் எழுதாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு அவுட்புட் வரும், பட் தட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் வே. உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைக்காது. எரர் காட்டாது, ஒரு நாளும் பிழை இருந்தா கூட எரர் காட்டாது HTML, பட் சரியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே ஓகே, நான் டைரக்டா நான் ப்ராக்டிக்கல் வைஸா பார்ப்போம். நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறதுக்கு Notepad++ யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ Notepad++ல இது வழங்குதா உங்களுக்கு? ஸ்கிரீன் வழங்குதா பிள்ளைகள்? ஓ சார் விளங்குது. ஓகே, ஓகே, இதுல நான் டைப் பண்ணிக்கிற லெட்டர்ஸ் வழங்குதா? நோட்பேட்ல லெட்டர் டைப் பண்ணிக்கிறேன், கோடிங் டைப் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க, நோட்பேட்லயோ அல்லது ஆட்டோம் அல்லது சப்ளைம் ஓ ட்ரீம் வீவர், உங்களுக்கு எது ஈஸியோ ஏதாச்சும் ஒரு எடிட்டரை யூஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்க எதை யூஸ் பண்ணாலும் நம்ம செய்ய போற வே ஒன்று தான், கோடிங் ஒன்று தான். ஸோ நீங்க கோடிங்கை டைப் பண்ணிட்டு ஃபைலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட கோடிங்கை சர்வ் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள், நீங்க சர்வ் பண்ணக்குள்ளேயே சரியான ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் தனியாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண போறேன்னு சொன்னா டைரக்டா கொண்டு எங்கேயாச்சும் தனியாக நீங்க சர்வ் பண்ணாங்களுக்கு கிரியேட் நியூ ஃபோல்டர். இப்போ உங்களோட ப்ரொஜெக்ட் பேர் ஏதாச்சும் ஒரு நேம் இருக்கும் இல்லையா, லெட்ஸ் சே ஆன்லைன் ஸ்டோர். ஸோ ப்ரொஜெக்ட்டுக்கு அந்த நேமை கொடுங்க, கொடுத்துட்டு அதுக்குள்ள உங்களோட ஃபைலை சர்வ் பண்ணுங்க. இப்போ நீங்க கிரியேட் பண்ற வெப் பேஜ் வந்து மெயின் பேஜா இருக்கலாம், ஹோம் பேஜ் அல்லது கண்டெக்ட் அஸ் அல்லது எபவுட் அஸ் அல்லது ப்ராடக்ட், அப்படி ஏதாச்சும் மெயினா வர பேஜா இருக்கும்னா டைரக்டா உங்களோட ஃபோல்டர்ல நீங்க கிரியேட் பண்ணுங்க. லெட்ஸ் சே இதான் இந்த வெரி ஃபர்ஸ்ட் பேஜ்னு சொன்னா index.html. பண்ண சர்வ் பண்றதெல்லாம் வழங்குது தானே? ஓகே, ஸோ இப்போ நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ன சொல்றேன், இதுல இருக்கிற லேட்டஸ்ட் கலர் எல்லாம் மாறிட்டு. அடுத்தது ஃபைல் நேம் இடத்துல நீங்க பார்க்கலாம் index.html இருக்கு. எந்த இடத்துல சர்வ் பண்ணப்பட்டிருக்குங்கிற பாத்தையும் உங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல பாருங்க, நான் சொன்ன மாதிரி இது தனித்தனியா டிவைட் பண்ணி காடுது. ஆக ஃபர்ஸ்ட் நம்ம 1 லைன்ல இருக்கிறது HTML பேரண்ட், அதை கிளிக் பண்ணுங்கிற எல்லாமே மினிமைஸ் ஆகும். ஐ மீன் அந்த மினிமைஸ் ஆப்ஷன் வந்து Notepad++ல இருக்கு, மற்றதுல இருக்குமா இல்லையாங்கிறது இல்லை, ஜஸ்ட் நம்ம ஈஸினஸ்க்காண்டி நம்ம விளங்கப்படுத்துறேன். அடுத்து 2 சப் கேட்டகரி இருக்கும், ஒன்று பொடி, அடுத்தது ஹெட். தனித்தனியே மினிமைஸ் ஆகும். ஸோ HTMLங்கிறது மெயின், அதுக்குள்ள 2 சப் கேட்டகரி இருக்கு, மெயின் சப் கேட்டகரி. ஒன்று ஹெட்ங்கிறது, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க டைப் பண்ணிக்கொள்ளணும், தேவையான டைட்டில் வரும், அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் வரும், அடுத்தது CSS, அடுத்தது ஐ மீன் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் சம்பந்தமான எக்ஸ்டர்னல் ஷீட் அல்லது இன்டர்னல் ஷீட் வரும், அடுத்தது பாடி தேர்ட் பார்ட். ஸோ இதுக்குள்ள மற்ற எல்லா டேக்ஸும் யூஸ் பண்ணப்படும், பேராகிராஃப், ஹெடிங், இமேஜ், வீடியோ, ஆடியோ எல்லாமே இதுக்குலாம் யூஸ் பண்ணப்படும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை சர்வ் பண்ணிட்டேன். இந்த முதலாவது டேக்ல வர்றது இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அவுட்புட் உங்களுக்கு வருது.
ஓகே, இப்போ இந்த வெப் பேஜ் எடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ விளங்குது தானே? முதல் வெப் பேஜ்ல வர அவுட்புட் இப்போ நான் கிரியேட் பண்ண கோடிங்ல வச்சு எனக்கு கிடைச்ச அவுட்புட் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ டைட்டில் வந்து எக்ஸாம்பிள்னு கொடுத்தேன், இந்த இடத்துல எக்ஸாம்பிள் காட்டுது. அடுத்தது பொடிங்கிற டேக்குக்குள்ள பி, அதாவது பேராகிராஃப்ங்கிற டேக்கை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அது இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டா வருது. ஓகே, ஸோ நீங்க இப்போ நம்ம பார்த்ததுல ஞாபகம் வச்சுக்கொள்ளும் புள்ளில் HTML ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இப்போ பார்த்தது. ஓகே, ஸோ அதை 3 டிவைட் பண்ணினா ஒன்று மெயின் பேரண்ட் டேக்னு சொல்றது, அடுத்தது சப் ஹெடிங்ல ஹெட்ங்கிற டேக் ஒரு சப் ஹெடிங், அடுத்தது பொடிங்கிற ஒரு சப் ஹெடிங். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இதுல வந்து டைட்டில் சம்பந்தமானது தான் இது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். HTML அவைலபிள் ஆகிற டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேர்ட் படிச்சதால உங்களுக்கு விளங்கிருக்கும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் என்னன்னு சொல்லி. இட்டாலிக் பண்றது, போல்ட் பண்றது, அண்டர்லைன் பண்றது, நியூ பேராகிராஃப், அடுத்தது ஒரு லைன் இன்னொரு லைனை கொண்டு வரது, இது எல்லாத்தையுமே நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல கொண்டு வரலாம். ஸோ இது ஒன்றுக்குரிய டெக்கை தான் நீங்க இப்போ விஷுவலா பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸ்லைட்ல. ஸோ முதலாவது போல்ட், ஒரு லெட்டரை போல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண டெக் பிங்கிற டெக்கால யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டாவது இட்டாலிக், அதுக்கு ஐங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இல்லை நான் எல்லாம் கேபிட்டல் போட்டிருக்கேன்டா, கேபிட்டல்லாம் எழுதண்ட அர்த்தம் இல்லை. நீங்க கேபிட்டலும் யூஸ் பண்ணலாம், ஸ்மாலும் யூஸ் பண்ணலாம், அது இஷ்யூ இல்லை. HTML இருக்கிற ஒரு நன்மண்டு சொல்லலாம், கேஸ் சென்சிட்டிவ் இல்லை. இது வேற வேற சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு கேஸ் சென்சிட்டிவ் தான் ஒர்க் பண்ணும். அதாவது இப்போ அவங்க இந்த ப்ரோக்ராமை கண்டுபிடிக்கக்குள்ளேயே அவங்க சில லெட்டர்ஸை கேபிட்டல் தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுறா கேபிட்டலை தான் யூஸ் பண்ணணும். தயவு செய்து வீடியோ பண்ணுங்க புள்ளியில், உங்களோட வீடியோ ஒன்றா இருக்கு. ஓகே, ஸோ கேபிட்டல் ஸ்மாலுங்கிறத சரியான முறையில் நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. ஆனா ஸ்டார்டிங் எண்டிங் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல ஓகே, இந்த கோடிங்கை வச்சு நான் அடுத்த கோடிங்கை கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க, ஓகே, இப்போ நான் ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணிக்கிறேன், டெஸ்டிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட்னு சொல்லி அதை போல்டுங்கிற டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி டெக்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கிறேன். ஸோ இப்போ எந்த கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொன்னா, இப்போ நான் அந்த கோடிங்கை ரன் பண்ணினா எனக்கு அந்த டெஸ்டிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ங்கிற அந்த சென்டென்ஸ் மட்டும் போல்டா இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு இன்னொரு வசனத்தையும் கிரியேட் பண்றேன். அண்ட் சாரி டு சே திஸ், இந்த பிங்கிறத தனியாக யூஸ் பண்றதுல ஏதாச்சும் ஒரு டெக்கு கூட சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப் தனியாது, நீங்க பேராகிராஃப் இல்லது H1 ஏதாவது ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நான் இதுல 3 பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். முதலாவது திஸ் இஸ் வேர் யூ வுட் இன்க்ளூட் த டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் ஆன் யுவர் வெப் பேஜ்ங்கிற பேராகிராஃப், அதுல நான் எந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணல. இரண்டாவது பேராகிராஃப் வந்து டெஸ்டிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுங்கிறது, அதுல போல்ட்ங்கிற டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிருக்கிறேன். மூன்றாவது வந்துட்டு திஸ் இஸ் another லைன்ங்கிற ஒரு பேராகிராஃப் உண்டு, அதுக்கும் எந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கையும் யூஸ் பண்ணல. இப்போ எந்த கோடிங் அடிப்படையில இந்த ரெண்டாவது பேராகிராஃப் மட்டும்தான் போல்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, மற்ற இரண்டும் போல்ட் பண்ணப்பட்டிருக்க கூடாது. ஓகே, இப்போ அவுட்புட்டை செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன், ப்ரௌசரை செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் கிரியேட் பண்ண 3 பேராகிராஃபும் இந்த அவுட்புட்ல வந்திருக்கு. ஓகே, முதலாவது போல்ட் பண்ணப்படல, ஓகே, ரெண்டாவது போல்ட், மூன்றாவது போல்ட் இல்லை, இது ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த கோடிங்ல ரெண்டாவதுல டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஸ்டார்டிங் டெக்க போட்டிருக்கேன்னு வச்சுக்கொள்வோம். ரெண்டாவது பேராகிராஃப்ல போல்ட் பண்றதுக்கு டெஸ்டிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுங்கிற அந்த சென்டென்ஸை போல்ட் பண்றதுக்குரிய ஸ்டார்டிங் டெக்கை நான் போட்டிருக்கேன். பட் என் க்ளோசிங் டெக் போடல.
பை மிஸ்டேக் மறந்துட்டு. பட் எந்த எதிர்பார்ப்பு என்ன, இந்த செகண்ட் பேராகிராஃப் மட்டும்தான் போல்ட் பண்ணப்படணும். இப்ப இந்த கோடிங் எந்த எரரையும் காட்டாது. கோடிங் ஸ்டில் இட் வில் ஒர்க். ஓகே, அவுட்புட்டை பார்ப்போம் என்ன நடக்கும். சரி, சரி, இப்போ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் எதிர்பார்த்தது ரெண்டாவது பேராகிராஃப் மட்டும்தான் ஃபார்மட் பண்ணப்படணுங்கிறது. பட் பை மிஸ்டேக் க்ளோசிங் டேக போட மறந்துட்டேன். அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா மூன்றாவது பேராகிராஃபும் போல்டுங்கிற டெக்ஸ்ட் ஃபார்மட் எடுத்துக்கொள்ளுது. ஓகே, ஸோ நம்மளுக்கு அங்க நம்மளோட கோடிங்ல எரரை காட்டாது. ஒரு நாள் நீங்க க்ளோஸ் பண்ணலன்னு சரி, அது காட்டாது. அது எப்படி கன்சிடர் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா, இவர் இது எனக்கு கீழே வாரம் எல்லா பேராகிராஃபையும் தான் போல்ட் பண்ண சொல்லியிருக்காரு, அப்படித்தான் அது கன்சிடர் பண்ணும். அதனாலதான் இது கீழே இருக்கிறதும் இருக்கு. என்ன இது இதெல்லாம் விளங்குது க்ளோசிங் டேக் இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஸோ இதை நான் ஷார்ட் அவுட் பண்றேன். என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த ரெண்டாவது இடத்துல டேக்க க்ளோஸ் பண்ணிட்டா சரி. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். ஸோ செகண்ட் லைன் மட்டும் ஃபார்மட் பண்ணப்படுது. ஸோ லைக் வைஸ் இதுல இருக்கிற மற்ற டெக்ஸையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்துல. ஸோ அதே இதுதான் நீங்க அவட அந்த பிங்கிற டெக்குக்கு பதிலா ஐங்கிறத போட்டீங்கன்னு சொன்னா அந்த சென்டென்ஸ் அல்லது அந்த வேர்ட் அல்லது அந்த எழுத்து வந்து இட்டாலிக்கா இருக்கும். யூங்கிறத போட்டீங்கன்னா அண்டர்லைன். பிங்கிறது பேராகிராஃப் நம்ம பார்த்தது. பிஆருங்கிறது நெக்ஸ்ட் லைன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிங்கிற பிறகு டெக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னா அது தனித்தனி சென்டென்ஸா அல்லது பேராகிராஃபா கன்சிடர் பண்ணப்படும். பட் பேராகிராஃப் இல்லாமலுக்கு ஒரு சென்டென்ஸை நீங்க ரெண்டா பிரேக் பண்ணணும். ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது, அடுத்தது நெக்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த லைன் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா பிஆருங்கிற டேக் பிரேக் சொல்றேன், அந்த டேக் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இதுல வர்றது சேஞ்சிங் ஃபொண்டை சேஞ்ச் பண்றதுக்குரிய சில டேக்ஸ் இதுல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது ஃபொண்ட்ற நேம், அது என்னன்னு சொல்றேன், ஃபொண்ட் ஃபெமிலின்னு சொல்லுவாங்க சம்டைம். அதை HTML ஃபொண்ட் ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. ஃபேஸ் FACE ஃபொண்டுங்கிற டேக்குள்ள ஃபேஸுங்கிற அட்ரிபியூட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்குள்ள நம்மளுக்கு தேவையான ஃபொண்ட்ற நேமை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன், அப்படி என்னன்னு சொல்றேன், ஒரு தமிழ் நேம், வாட்டவர் உங்களுக்கு தேவையான ஃபொண்ட்ற நேமை நீங்க அதுக்குள்ள மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபொண்ட்ற ஸ்டைலை மாத்தணும்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய டேக் வந்து ஃபொண்ட் ஃபேஸ். அதே மாதிரி டிஃபால்ட்டா ஃபொண்ட் சைஸ் வந்துட்டு 12 தான் அவுட்புட் வரும். ஓகே, ஒரு பேராகிராஃப்ங்கிற டெக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பேராகிராஃப் கூட டிஸ்பிளே பண்ணப்படுற ஃபொண்ட் சைஸ் வந்துட்டு 12 தான் கன்சிடர் பண்ணப்படும். அது டிஃபால்ட் ப்ரௌசர் செட்டிங். ப்ரௌசர்ல அப்படிதான் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்க அந்த செட்டிங்கை ஓவர் ரைட் பண்ணணும்னு சொன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு 12 தேவை இல்லை, 10 தான் தேவை, அப்படி இல்லை 16 தேவை, அப்படி ஃபொண்ட் சைஸை நீங்க மாத்தணுமா இருந்தா அதுக்குரிய டேக் வந்துட்டு ஃபொண்டுங்கிற டேக்ல சைஸுங்கிறது பாருங்க, ஃபொண்ட் சைஸுங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணுங்க. இந்த என்னண்டு வார இடத்துல உங்களுக்கு தேவையான மாதிரி சைஸை போட்டுக்கொள்ளுங்க. 12 பிக்சல் PXன்னு வரும், ஒரு இன்ச்சஸ், ஒரு EM. நீங்க அந்த CSS பார்க்கும்போது இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. மூன்றாவது ஃபொண்ட்ற கலர். டிஃபால்ட்டாவே நீங்க இப்போ வந்த அவுட்புட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அது ஹெடிங்கா இருந்தாலும் சரி பேராகிராஃபா இருந்தாலும் சரி அவுட்புட் பிளாக் கலர்ல உங்களுக்கு அவுட்புட் அது தந்துருக்கு. பட் உங்களுக்கு அது வந்துட்டு டிஃபால்ட் ப்ரௌசர் செட்டிங். ஓகே, உங்களுக்கு அதில் கலரை மாற்றணும். லெட்ஸே உங்களுக்கு ஹெடிங் பண்ண வந்துட்டு டார்க் ப்ளூவா மாற்றணும்னு சொன்னா, ஸோ நீங்க H1 சரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஃபொண்டுங்கிற டெக்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள கலருங்கிற அட்ரிபியூட் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ நீங்க பார்த்துட்டு ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற அந்த மெத்தட். ஓகே, ஸோ ரெட்டுங்கிறது டைரக்ட் கலர், டைரக்டா நமக்கு தெரிஞ்ச கலர். பட் ரெட்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெட் இருக்கு. எல்லோ எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்லோ இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு கலர்லயும் அந்த என்னன்னு சொல்றேன் டார்க்னஸ் லைட்னஸை வச்சு அது ஒவ்வொரு ரெட்டா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ரெட்ல லைட் ரெட் வேர்ன் சொன்னா என்ன செய்யலாம், எங்க போறோம் நம்ம, ஓகே எந்த லைட் ரெட் வேர்னா இதோட கொஞ்சம் லைட்டா இருந்தாலும் அப்ப அதுக்கு நம்மளுக்கு நேம் தெரியாது. அதனாலதான் HTML ஒரு மெத்தடை யூஸ் பண்றாங்க. HTML-க்கு யூஸ் பண்றதுதானது வெப் கலர் என்று சொல்றது. அது இன்னொரு வேர்ட்ல ஹெக்ஸா டெசிமல் ரிப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, ஹெக்ஸா டெசிமல் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கலருக்கு ஒவ்வொரு சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதில் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கீங்க 6 டைம் ஹேஷ்டேக்கோட ஸ்டார்ட் பண்ணி ஹேஷ்டேக் கம்பல்சரியா ஹேஷ்டேக் கட்டாயமா வரும். அதுக்கு அடுத்தது நீங்க அந்த லெட்டர்ஸ் ஒரு நம்பரை மாத்தலாம். இதுல இங்கிலீஷ் லெட்டர்ஸும்
நியூமரிக் நம்பரும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் FFF 011 அப்படி வரலாம். ஸோ அதுக்கு அந்த கலர் கோடுக்கு ஒரு கலர் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ நீங்க இது எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்றோம்? அந்த கலர் நமக்கு தெரியும், ரெண்டு இவங்க அடிக்கிறோம் அப்படி யோசிக்க தேவையில்ல. நீங்க பாடமாக்க தேவை. ஜஸ்ட் கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போயிட்டு HTML கலர் கோடுன்னு சர்ச் பண்ணுங்க. HTML கலர் கோடுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஹெக்ஸாடெசிமலுக்கு நிறைய கலர் கோட் அல்லது ஆன்லைன்லயே கலரை செக் பண்ணதுக்குரிய லைப்ரரி எல்லாம் மாதிரி இருக்கு. நீங்க அதுல இருக்கிற அந்த ஃபோன் செக் அந்த கலர் கோடை காப்பி பண்ணி உங்களோட அந்த கலர் தேவையான இடத்துல போட்டீங்கன்னா சரி. ஓகே, ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஞாபகம் இதெல்லாம் பாடமாக்கி நிக்க தேவையில்ல. கலர் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கணும்னா இந்த சென்டென்ஸை கிரியேட் பண்ணுங்க. இதுல ஹெடிங் வந்து ரெட் கலர்ல இருக்க நீங்க அந்த டைம்ல இந்த ஹெக்ஸாடெசிமல் எல்லாம் மண்டைக்கு தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க கலர் இஸ் ஈக்குவல் ரெட்னு கொடுத்தீங்கட்டாக்கா ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதுல 4வது பாயிண்ட பாருங்க. font space size is equal 4, face is equal Korea, color is equal red, and அங்கல in between அந்த டெக்குகளில வர வேண்டிய வசனத்தை நீங்க டைப் பண்ணிட்டு font முடிக்கிறது. இது என்னத மீன் பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு டெக்குக்குள்ள மல்டிபிள் அட்ரிபியூட் வந்து allowed. ஒரு சரத்துல ஒன்றதை அடிக்கணும் இல்ல. மோர் தென் ஒன் அட்ரிபியூட ஒரு டெக்குக்குள்ள நம்மளால இன்க்ளூட் பண்ணலாம்ங்கறத இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுல பாருங்க, பாயிண்ட் நம்பர் 4 பாருங்க. அதுல 4 விஷயம் இருக்கு. ஒன்று ஃபொண்டுங்கிறது, அது வந்து டெக் நேம். அதுக்கு அடுத்தது சைஸ் ஒன்று இருக்கு, அது முதலாவது அட்ரிபியூட். இஸ் ஈக்குவல் ஃபோண்ட் வரது அந்த சைஸுக்குரிய வெலு. ரெண்டாவது அட்ரிபியூட் ஃபேஸ், அதுக்குரிய வெலு வந்து கொரிய. மூன்றாவது அட்ரிபியூட் வந்து கலர், அதுக்குரிய வெலு வந்து ரேட். ஸோ இட்ஸ் மீன் ஒரு டெக்குக்குள்ள மோர் தென் ஒன் அட்ரிபியூட்டை நம்மளால யூஸ் பண்ண இயலும்ங்கிறது இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ ஹெடிங் சம்பந்தப்பட்ட விஷயம் இது நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹெடிங்குக்கு நம்ம யூஸ் பண்றது HTML H1, H2, H3, H4, H5 and H6 மொத்தம் 6 டைப் இருக்கு மெயினா. இதுல H1ங்கிறது பிகஸ்ட் ஹெடிங்கா இருக்கும், H6ங்கிறது ஸ்மாலஸ்ட் ஹெடிங்கா இருக்கும். ஸோ H2 யூஸ் பண்ணீங்கன்னா H1 சப் ஹெடிங் மீனிங், H3 யூஸ் பண்ணீங்கன்னா H2 சப் ஹெடிங், or else H1 sub heading னு சொல்லலாம் நீங்க. ஓகே, சோ நீங்க H1 H2 பொறுத்து அந்த ஹெடிங் அவுட்புட்ல வந்துட்டு அது சைஸை கூட்டி குறைச்சுக்கணும். டிஃபால்ட்டா ஒன்றுக்கு ஒரு சைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H1 யூஸ் பண்ணீங்கன்னா 18 px பிக்சல். ஓகே, H2ங்கிறது 16. அப்படி ஒரு சைஸ் உண்டாது டிஃபால்ட் ப்ரௌசர் டிஃபால்ட் செட்டிங் என்று சொல்றது. ப்ரௌசர் டிஃபால்ட்டாவே H1 18 px தான் கொடுக்கும். பட் நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணலாம். எப்படி? நீங்க H1 கொடுத்துட்டு ஃபொண்டுங்கிற டெக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ் சைஸ் இஸ் ஈக்குவல் உங்களுக்கு தேவை 24 px 24 px கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர் செட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நம்மளோட கோடிங்ல இருக்கிற அந்த செட்டிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, அடுத்த கேள்வி குயிஸ். இது வந்துட்டு ஓபன் குயிஸ் பிள்ளைகள் யார் வேண்டாலும் ஆன்சர் பண்ணலாம். சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது முக்கியமா நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணக்குள்ள பிரைவேட் ஆன்சர், பப்ளிக்கா போடாதீங்க. ஓகே, பிரைவேட்டா போடுங்க. நீங்க பப்ளிக்கா போட்டீங்கன்னா மத்தாக்கள் உங்களுடைய காப்பி பேஸ்ட் பண்ணாங்க. காப்பி பேஸ்ட் பண்றதுல எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. பட் அவங்களுக்கு மிஸ்கைட் பண்ற மாதிரி போயிடும். நீங்க போட்டது கொலையா இருக்குன்னா அவங்க கொலையை யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால நீங்க பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஃபொண்டுங்கிற டெக்ல யூஸ் பண்ணக்கூடிய அட்ரிபியூட் 2 நேமை சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்துட்டு குட் குட். எஸ், அனைவராக சொல்லிக்கிறீங்க. ஸோ ஃபோன் ஃபேஸ் என்று சொல்லலாம், அடுத்தது சைஸ், அடுத்தது கலர் எல்லாமே வரும். ஓகே, நேம் என்று வராது. ஃபோன் நேம் ஒரு நாள் வராது பிள்ளைகள், அதுக்கு பதிலாக தான் ஃபேஸ் என்று கொடுக்குறது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. குட், வெரி குட். அடுத்த சாப்டருக்கு போவோம். நான் இதில் ஆட்டோமேட்டிக்கா சைஸ் ஏல் 17 7 44 17 7 6 AL 122 இந்த மூன்றும்
முன்னுக்கு வந்த ஆன்சர். அதுல இடையில நிறைய பேர் முன்னுக்கு அனுப்பியிருக்கீங்க. பட் சில ஆகல் சிங்கிள் ஆன்சர், சில ஆகல் ரோங்கான ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. அதனால இந்த 3 ஆன்சரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் போனஸ். ஓகே. ஓகே, அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகும். அலைன்மெண்ட் கட்டாயமா நம்மளுக்கு ஒரு பேராகிராஃபை கிரியேட் பண்ணணும். வெப் பேஜ் உள்ள கட்டாயம் அந்த வெப் பேஜ் எழுத்துக்கள் இல்லாமலுக்கு வராது. இமேஜ் இல்லாமலுக்கு, ஒரு ஆடியோ ஒரு வீடியோ இல்லாமலுக்கு வெப்சைட்கள் நிறைய இருக்கு. பட் எழுத்துக்கள் இல்லாமலுக்கு எந்த வெப்சைட்டும் இல்லை. ஸோ நம்ம அந்த எழுத்துக்கள் அல்லது ஃபொண்ட் சம்பந்தப்படும் போதோ கட்டாயம் பேராகிராஃப், ஹெடிங் இப்படி நிறைய டெக்ஸ்டை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தது நம்ம டிசைட் பண்ணணும் இதுல அலைன்மெண்ட் என்ன, ஹெடிங் எப்படி இருக்கணும், லெஃப்ட்ல இருக்கணுமா, ரைட்ல இருக்கணுமா, சென்டர்ல இருக்கணுமா, பேராகிராஃப் எப்படி இருக்கணும், ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணுமா இல்லையா, சொந்த விஷயங்கள். அந்த அலைன்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்குன்னா தனியா ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அதை நீங்க H1க்கு யூஸ் பண்ணலாம், ஒரு H2க்கு யூஸ் பண்ணலாம், பேராகிராஃப் P-க்குள்ள யூஸ் பண்ணலாம், இமேஜுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு இமேஜை போடும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க HTML இந்த கோடிங் எழுதினாலும் HTML அது எங்க இருந்து டிஸ்பிளே பண்ணணும்னு சொன்னா உங்களோட ப்ரௌசர்ல இடது பக்கம் மேல் மூலையில இருந்து தான் அது ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரும். ஐ மீன் டிஸ்பிளே பண்ணிட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் போட்டீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு அடுத்த பிக்சர் ஒன்று போட்டீங்கன்னா அதாவது கீழே வரும். திரும்ப ஒரு பேராகிராஃப் போட்டீங்கன்னா அது கீழே வரும். ஸோ எல்லாமே இடது இருந்து வலதா தான் ஸ்டார்ட் பண்ணும். அதுவும் ப்ரௌசர்ல டாப் லெஃப்ட் கார்னர்ல இருந்து. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தேவை உங்களோட ஹெடிங் வந்து சென்டரா இருக்கணுமா, தென் யூ கேன் கோ ஃபார் அலைன் அட்ரிபியூட். ஸோ இந்த அலைன் அட்ரிபியூட் வந்துட்டு பேராகிராஃப்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்களோட இமேஜ், வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். வீடியோ எப்படி சென்டர் பண்ணுறது யோசிக்காதீங்க. நீங்க நார்மலா வீடியோங்கிற டெக்கை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைட்ல இருக்கும் அந்த வீடியோ கூடிய அந்த ஏரியா, அல்லது அந்த இமேஜ் வந்துட்டு லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க அதை ரைட் சைடு கொண்டு வந்து வச்சுக்கொள்ளணும், இல்லை சென்டருக்கு கொண்டு வரணும்னு சொன்னா இந்த அலைனுங்கிறத யூஸ் பண்ணி கொள்ளணும். ஓகே. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல ஓகே, நான் இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்க இதே பாருங்க, இந்த பேராகிராஃப் இந்த நோட்பேட்ல வர செகண்ட் பேராகிராஃபை நான் சென்டர் அலைன் பண்ண போறேன். அலைன் இஸ் ஈக்குவல் சென்டர். ஸ்பெல்லிங் குள்ளச்சா எரர் காட்டாது பிள்ளைகள், பட் உங்களுக்கு அவுட்புட் வராது. நம்ம வச்சுக்கொள்ளுங்க, ஸ்பெல்லிங் குள்ளச்சா அவுட்புட் வராது. ஓகே. ஸோ நீங்க கோடிங்கை கொடுத்துட்டு சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணிட்டு இப்போ அடுத்தது ப்ரௌசர்ல செக் பண்ணுங்க. ஸோ இப்போ ப்ரௌசர் நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. see the second பேரா ஆட்டோமேட்டிக்கா சென்டருக்கு வந்துடும். ஓகே. ஸோ இது சென்டர் அலைன். இதே நீங்க ரைட் கொடுத்தீங்கன்னு சொன்னா ரைட் சைட்ல போய் கிடக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ அலைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு 4 வேல்யூஸ் இருக்கு. லெஃப்ட், ரைட், சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை. நார்மலா பேசிக்கா இது 4 தான் அலைனோட சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம். ஓகே. ஸோ அடுத்தது கமெண்ட் ஸ்டேட்மெண்ட், முக்கியமான விஷயம். இது என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க சொன்னா, இந்த கமெண்ட்ங்கிறது உங்களோட HTML பேஜ்ல எந்த தாக்கத்தையும் எடுத்தாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றதோட மெயின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு வெப் பேஜ் இன்னைக்கு டெவலப் பண்ணி அந்த வெப் பேஜை முடிச்சு கொடுத்துட்டு போய்த்துருவீங்க. நாளைக்கு அந்த வெப் பேஜை மேனேஜ் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல இன்னொரு ஆள் வருது. ஸோ அவர் வந்தா இந்த கோடிங் படத்தை என்னத்துக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அல்லது டேட்டா பேஸ் கனெக்ஷன் கூடிய கோடிங் எங்க இருக்கு, அப்படி ஒவ்வொரு செக்ஷனா நிறைய கோடிங்ஸ் இருக்கிறதால ஒவ்வொரு செக்ஷனா டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவர் டெவலப் பண்றாரு என்ன செய்வாரு, அந்த கோடிங் வந்துட்டு இந்த பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷன் கூடிய கோடிங் இத்தனை லைன்ல இருக்குன்னு சொல்லி அந்தந்த கோடிங்க்கு பக்கத்துல சில கமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்ல வராது. அடுத்தது உங்களுக்கு வெப்பேஜ்ல இருந்து தாக்கத்தையுமே ஏற்படுத்தாது. ஜஸ்ட் கமெண்ட்ஸ்ங்கிறது டெக்ஸ்ட். ஸோ அந்த கமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு HTML யூஸ் பண்ற நோட்டேஷன் தான் இந்த 3வது பாயிண்ட்ல இருக்கிற விஷயம். பாருங்க, லெஸ் தென்ங்கிற அந்த பிராக்கெட்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் மார்க்னு சொல்லி அடுத்தது அண்ட் 2 டே ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கமெண்ட் நீங்க டைப் பண்ணலாம்.
திரும்ப அதை முடிக்கிறதுக்கு 2 டேஷ் அடுத்தது கிரேட்டர் தென் மார்க். இதான் அந்த கொமாண்டுக்குரிய டேக். இதுதான் இவ்வளவு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொமாண்டோட எந்த வெப் பேஜில் கொண்டு வர போறேன், பட் அவுட்புட்ல வருதா இல்லையாங்கிறத செக் பண்ணும். ஓகே, இப்போ நான் என்ன டைப் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன். ஜஸ்ட் திஸ் இஸ் சென்டர்ட் அலைன் சொல்லி கொடுத்து வச்சுக்கிறேன். இதான் நான் கொடுத்த கமெண்ட். பாருங்க, இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளவு தான் நான் கொடுத்த கமெண்ட். இதை நான் வெப் பேஜில் கொடுத்து வச்சுக்கிறேன். இந்த HTML பேஜில் கொடுத்து வச்சுக்கிறேன். என்ன ரீசன்? ஒரு ரீடர் வாரர் இல்லை இன்னொரு டெவலப்பர் வாரர் இந்த வெப் பேஜை மேனேஜ் பண்றது. இப்போ அவர் வந்து பார்ப்பாரு என்ன செஞ்சு வச்சுக்க சென்டர் நிறைய கோடிங் இருந்தால் கன்ஃபியூஸ். ஸோ அந்த கோடிங் எந்த செக்ஷனுக்குரியது? ஓகே, திஸ் இஸ் சென்டர் லைன். இப்போ உங்களுக்கு நீங்க செக் பண்ணுவோம், நம்ம இது அவுட்புட்ல வருதா இல்லையான்னு பார்ப்போம். சரி, அவுட்புட்ல உங்களுக்கு அது காட்டுப்படாது. ஓகே, ஸோ கமாண்ட் டார்கெட் வந்துட்டு ஒரு நியூ யூசருக்கு உங்களோட வெப் பேஜ் அல்லது HTML பேஜ் அல்லது HTML உங்களோட வெப் பேஜ்ல இருக்கிற கோடிங் சம்பந்தமா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறது தான். புதுசாக ஒரு ஆள் வார ஆரம்பிச்சுன்னா அவருக்கு வளங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்காங்கிற விஷயம். ஓகே, ஸோ இந்த டேக்ல வந்து பேஜ்ல வந்துட்டு பேஜ் ஃபார்மேட்டிங்கோட சம்மந்தப்பட்டது. ஸோ பேஜ் ஃபார்மேட்டிங் என்று சொல்லக்கொள்ள பேராகிராஃப் அதில் வராது. உங்களோட வெப் பேஜ் பேக்ரவுண்ட் பேஜ் ஸோ அது என்ன கலர்ல இருக்கணும், அதில் வர வேண்டிய டெக்ஸ்ட் என்ன கலர்ல இருக்கணும். பேஸ் ஃபோன் சொல்றது அதுல வார லெட்டர்ஸ்ட ஆக குறைஞ்ச சைஸ். ஓகே, டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒவ்வொரு சைஸ்ல வரும், பட் ஆக குறைஞ்ச சைஸ் தான் அவரோட பேஸ் ஃபோன் சொல்லி கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன், எந்த வெப் பேஜ்ல பேக்ரவுண்ட் கலரை மாத்திட்டு அது டெக்ஸ்ட் கலரை மாற்ற போறேன். இப்போ அந்த கோடிங் எங்க கொடுக்க போறேன்னு சொன்னா பொடிங்கிற டேக்குக்குள்ள யூஸ் பண்ண போறேன். ஸோ பொடிக்குரிய பேக்ரவுண்ட் கலருக்குரிய அட்ரிபியூட் பாத்தீங்கன்னா BG கலர்னு சொல்றது. புள்ளில உங்களுக்கு இந்த ஸ்லைட் விளங்குதா? ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் உரிய கோடிங் வந்து BG கலர்னு வருது. ஸோ அந்த இடத்துல நீங்க தேவையான கலர் கொடுக்கலாம், ஒரேஸ் நீங்க அந்த இடத்துல இமேஜ் கொடுக்கலாம். அப்புறம் பார்ப்போம். அடுத்தது டெக்ஸ்ட். ஸோ அந்த பேஜ்ல வர எல்லா டெக்ஸ்ட்டுமே டிஃபால்ட்டா ஒயிட் கலரா மாத்துறது தான் என்னோட டார்கெட். ஸோ இந்த லைன் வந்து இதை நான் எனக்கு தேவையான அந்த எக்ஸ்பெக்டேஷனை கம்ப்ளீட் பண்ணும். BG கலருங்கிற அட்ரிபியூட் பொடிங்கிறதுக்குள்ள இதை யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பொடிங்கிற டெக்குக்குள்ளதான் இந்த BG கலர் என்று சொல்லப்படுறதையும் அதே மாதிரி டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் பைட்டுங்கிறதையும் யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே. அடுத்த குயிஸ் நான் செலக்ட் பண்ற ஆள் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணணும். பதினாலு 740 இந்த ஸ்டூடெண்ட் நான் மெசேஜ் பண்ண தயவு செய்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. 14 740. ஓகே, இப்போ உங்களுக்கு கேள்வி என்னன்னு சொன்னா பேஸ் ஃபோன்ட்ங்கிற டெக்ட பர்பஸ் என்ன, எதுக்கு யூஸ் பண்ற? 30 செகண்ட் ஆன்சர் வரணும். சரி போல தேவையில்ல, உங்களுக்கு தெரியாட்டி தெரியாண்டு சொல்லுங்க, நான் மத்த ஆள்கிட்ட கேட்டுக்கிறேன். செகண்ட். ஓகே, குட். மெயின் ஃபோன் அதாவது பிள்ளைகள் மத்தாக்கள் தேவை ஆன்சர் பண்ணுவாங்க. நான் அந்த பிள்ளை 14 740 கேட்டீங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. மெயின் ஃபோன் சொல்லிக்காங்க, அதுவும் சரி. எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணணும்னு சொன்னா நம்மளோட வெப்பேஜில் வர ஃபோன்ற டிஃபால்ட் சைஸை வந்துட்டு மினிமம் மெயின்டைன் பண்ணுறது.
நார்மலா டிஃபால்ட் சைஸ் வந்து பேராகிராஃப்டா 12 H1 18 அப்படி இருக்கும். பட் இதுல எப்படி இருந்துச்சுன்னா மினிமம் ஃபாண்ட் சைஸை நம்ம டிசைட் பண்றது தான் இது. அதோட குறைஞ்ச சைஸை எடுக்க மாட்டாது. ஓகே ஓகே. அடுத்த கேள்வி, நான் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மெசேஜ் பண்றேன், அவங்க எனக்கு ரிப்ளை பண்ண. சரி, இல்ல இந்த யஸ்மின்ங்கிறாள் யாரு? யஸ்மின் சொல்றால் இந்த 2 மினிட்ஸுக்குள்ள உங்களோட நேமை ரீநேம் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாமல் இருக்க வேணாம். இல்லை கிளாஸ் அவுட் ரிமூவ் பண்ணிடுவேன். நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேன், இமீடியட்டா அந்த ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்க, இல்லாட்டி கிளாஸ் அவுட் தூக்கிடுவேன். நான் மெசேஜ் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிப்ளை பண்ணல, அவங்கள 14 SL 166 அவங்கள கிளாஸ் அவுட்டு கூப்பிடுங்க. சரி, நான் ஆல்ரெடி சொல்லிக்கேன் பிள்ளைகள், உங்களுக்கு கிளாஸுக்கு விரையிலண்டா பிரச்சனை இல்லை, வேற தேவையில்லை, விடுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், இல்லை இன்ட்ரெஸ்டிலான இருக்கும், அது வேற கேஸ். ஆன்லைன்ல நாங்கள் போஸ்ட் பண்ண மாட்டோம். பட் கிளாஸுக்கு வந்து மைக் ஆன் பண்ணி மியூட் பண்ணி வச்சு போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு போகணும். இதில் நாங்கள் தனியாக பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய பிள்ளைகள் இருக்கிற மாதிரி மற்றவங்க இருக்காங்க, அதை யோசிங்க. ஓகே, ஸோ நண்பராக மெசேஜ் பண்ணால் அவங்க ரிப்ளை பண்ணிக்காங்க. உங்களோட நீங்கள் உங்களோட கேள்வி என்ன நடக்குன்னா, H6ஐயும் H3ஐயும் எடுத்துக்கொண்டா இதுல எது சப்ஹெடிங்கா இருக்கும்? H6 அதே மாதிரி H3 இந்த ரெண்டு டெக்கையும் எடுத்துக்கொண்டா எது சப்ஹெடிங்கா ஒர்க் பண்ணும்? உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு சொன்னா ஆன்சர் தெரியாண்டு போடுங்க. ஓகே, குட். இல்ல மத்தாங்கள்ல இருந்து ஆன்சர் வருது, நான் கேட்டது. ஓகே 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 ஓகே, ஆன்சர் ரிசீவ்ட். H6 H3 H6 வந்துட்டு சப்ஹெடிங்கா ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். So this is where we are going to use image. Mic on off on please. Inserting image. ஒரு வெப் பேஜ்ல இமேஜ் ஒன்றை எட் பண்ற விஷயம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக் வந்துட்டு IMG ன்னு சொல்லி. ஓகே, இதுக்கு ஸ்டார்டிங் டெக் மட்டும் தான் இருக்கு, க்ளோசிங் டேக் இல்ல. இது ஒரு சிங்கிள் டேக். நான் ஏர்லியா சொன்ன மாதிரி இது ஒரு சிங்கிள் டேக். IMG ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப IMG க்ளோசிங் டேக் கொண்டு போடுறது. ஓகே, தட் இஸ் wrong way, wrong method. ஓகே, ஸோ டெக் நேம் வந்துட்டு IMG, இமேஜை இன்சர்ட் பண்றதுக்கு டெக் நேம். இதுக்குள்ள டைரக்டா நீங்க இமேஜை எட் பண்ணே இல்லாது. ப்ரீவியஸ்லி நீங்க பாத்தீங்கன்னா பேராகிராஃப்ல PA ஸ்டார்ட் பண்ணுவீங்க, தேவையான விஷயங்களை டைப் பண்ணுவீங்க, PA க்ளோஸ் பண்ணுவீங்க, முடிஞ்சிடும். இதுல IMG ஸ்டார்ட் பண்ணிட்டு பேரை போடுறது. இதுக்குள்ள இமேஜை இன்சர்ட் பண்றதுக்கு SRC சொல்லி ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். SRC என்ன சொல்றேன்னா சோர்ஸ். அந்த சோர்ஸ் எங்க இருக்குங்கிற பார்த்த மென்ஷன் பண்றது தான் இந்த SRCங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட பாருங்க, அதுல அந்த இதை தந்திருக்கு. ஸோ இந்த சோர்ஸ் இஸ் ஈக்குவல் வித்தின் டபுள் கோலோன் ஆர் எல்ஸ் சிங்கிள் கொட்டேஷன் மார்க், டபுள் கொட்டேஷன் மார்க் ஆர் எல்ஸ் சிங்கிள் கொட்டேஷன் மார்க்குள்ள நீங்க உங்களோட இமேஜ் நேமை கொடுக்கணும். உடனே நான் image.ext போட்டிருக்கிறேன். இந்த extங்கிறது எக்ஸ்டென்ஷன். அது ext வராது. உங்களோட இமேஜ் வந்து JPG-ஆ இருக்கும்னா அவரோட ext பதிலா JPG வரும். PNG இமேஜா இருக்கும்னா PNG வரும். ஓகே, ஸோ நீங்க நார்மலா இது இந்த இடத்துல சில நேரங்கள்ல நீங்க PNG JPG போடுற விஷயம் இந்த இடம் வந்துட்டு கேபிட்டல் ஸ்மால் ஒர்க் அவுட் பண்ணும். இந்த இடத்துல செக் பண்ணுங்க. ஓகே, சில ப்ரௌசர் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் இருந்தாலும் ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் எக்ஸப்ட் பண்ணும். சில நேரங்கள்ல அது எக்ஸப்ட் பண்ணாது. நம்ம யூஸ் பண்ற விண்டோஸை பொறுத்து. இப்போ விண்டோஸ்ங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற லேப்டாப் எல்லாம் பிரச்சனை இல்லை. பட் லினக்ஸ்ங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, சில சர்வர் சாஃப்ட்வேர்னு சொல்றது. நீங்க இதை அப்லோட் பண்றப்போ ஒரு ஹோஸ்டிங் விஷயத்துக்கு போறப்போ
அந்த டைம்ல அதை செக் பண்ணும் உங்களோட இமேஜ் எக்ஸ்டென்ஷன் ஸ்மால்ல இருக்கா கேபிட்டல்ல இருக்கான்னு. ஓகே, ஸோ நான் அப்போ அசான் I'll continue. Assalamu alaikum. ஸோ இமேஜர் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இமேஜில் டேக் வந்து ஐஎம்ஜி, அதுக்கு யூஸ் பண்ண போகிற அட்ரிபியூட், அதாவது அட்ரிபியூட் சொன்னால் இமேஜில் பார்த்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற அட்ரிபியூட் வந்து எஸ்ஆர்சி அல்லது சோர்ஸ் என்று சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் இமேஜ் டாட் இஎக்ஸ்டி. இந்த இஎக்ஸ்டின்ற இடத்துல இமேஜில் எக்ஸ்டென்ஷன் வரும், அதாவது பிஎன்ஜியா, ஜேபிஜியா, ஜிஐஎஃப்ஆ, அந்த விஷயமா அதை மென்ஷன் பண்ணப்படணும். ஸோ நீங்கள் இமேஜ் நேமாக இருக்கட்டும் அல்லது அதில் எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கீங்களா கேபிட்டல் வரும், கேபிட்டல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸ்மால் லெட்டர் ஸ்மாலை யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், அது கேபிட்டல்ல ஸ்மாலாக இருக்கான்னு பார்க்கறது. நார்மலாக விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் மோஸ்ட்லி ஸ்மால்ல தான் காட்டும். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட இமேஜில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் நேம் அடுத்தது எக்ஸ்டென்ஷனை தனித்தனியாக காட்டும். அதில் எது கேபிட்டல் எது ஸ்மால் கிளியராக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது இந்த எஸ்ஆர்சியில் ஹலோ சார், இந்த 166 இண்டெக்ஸ் நம்பர் வந்து அவரு நீங்க பண்ண மெசேஜ் லேட் ஆயிட்டா வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாரு, மழைன்னு சொல்லி. லேட்டா வந்துச்சாமா? ஓ சரி, ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரி சார். ஓகே, அடுத்தது எஸ்ஆர்சி ஈக்குவல் இமேஜ். இந்த இடத்துல சோர்ஸ்ங்கிற இடத்துல உங்களோட வெப் பேஜும் இமேஜும் ஒரே இடத்துல இருக்கும்னு சொன்னா டைரக்டா உங்களோட இமேஜ் நேம் இந்த இடத்துல போடலாம். நீங்க ஃபுல் பாத் கொடுக்க தேவையில்லை. இமேஜ் டாட் அங்கே ஜேபிஜின்னு போடலாம். ஒருவேளை உங்களோட வெப் பேஜ் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்றீங்க, இமேஜ் ஒரு ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோட்டோஸுங்கிற ஃபோல்டருக்குள்ள உங்களோட ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னா அல்லது உங்களோட இமேஜ் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க ஃபுல் பாத்தை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்கு, உங்களோட வெப் பேஜ் ஒரு இடத்துலக்கு உங்களோட இமேஜ் இன்னொரு இடத்துல இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், எந்த ஃபோல்டர்ல இருக்கோ, அதாவது உங்களோட வெப் பேஜ் கிடக்குற அந்த இதுல இருந்து அந்த ஃபோல்டருடைய பாத் வந்து டிஃப்ரெண்டா மாறும். ஓகே, இப்போ நான் டைப் பண்ணி காட்டுறேன்.
let's say இந்த இப்போ நான் யூஸ் பண்ண அந்த வெப் பேஜ் index.htmlங்கிற அந்த வெப் பேஜும் நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய இமேஜும் ஒரே இடத்துல இருக்குமா இருந்தா img அங்கால src is equal டபுள் கோலன்ல இந்த இமேஜ் நேம் let's say nafris.jpg. இது சிம்பிள். இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குங்க. பட் இந்த போட்டோ ஒருவேளை இந்த வெப் பேஜ் அதாவது இண்டெக்ஸ் ஃபைல் கிடக்கிறதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளும், போட்டோஸ் சொல்லி அதுக்குள்ள இந்த போட்டோ இருக்குமா இருக்குன்னு img src is equal டபுள் கோலன்ல முதலாவது ஃபோல்டர் நேம் போட்டோஸ் / அடுத்ததுதான் இந்த இமேஜ் நேம் .jpg. ஓகே, இந்த மாதிரி பார்த்து நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஒருவேளை உங்களோட போட்டோ வந்து உங்களோட வெப் பேஜ் இருக்கிற ஃபோல்டர்ல இல்ல. இப்போ உங்களோட ஃபோல்டர் வந்து நான் ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்ல ஆன்லைன் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த வெப் பேஜை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். பட் இந்த போட்டோ இருக்கிற அந்த பாத் வந்து அல்லது அந்த ஃபோல்டர் வந்துட்டு இந்த ஆன்லைனுங்கிற ஃபோல்டர்ல இல்லாமலுக்கு வெளியில ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்ல இன்னொரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் போட்டோஸ் சொல்லி அதுக்குள்ள போட்டு வச்சிருந்தேன்டா. இப்ப என்ன செய்யணும், இந்த வெப்பேஜ் எப்படி பார்க்கணும்னு சொன்னா இந்த வெப்பேஜ் இருக்கிற ஃபோல்டரை விட்டு வெளியாகி அங்க இருந்து அந்த போட்டோவை சர்ச் பண்ணணும். எந்த கேஸ்ல என்ன சிச்சுவேஷன் சொன்னா இந்த போட்டோ வந்துட்டு டெஸ்க்டாப்ல போட்டோஸ் சொல்லி ஒரு ஃபோல்டருக்குள்ள கிடக்கு. பட் இந்த வெப்பேஜ் எங்க இருக்குன்னு சொன்னா ஆன்லைனுங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. டெஸ்க்டாப்ல இருக்கிற ஆன்லைனுங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. இப்போ என்ன செய்யணும், இந்த வெப் பேஜ் ஆன்லைனுங்கிற ஃபோல்டரை விட்டு வெளியாகி டெஸ்க்டாப்ல அந்த போட்டோஸ்ங்கிற ஃபோல்டரை சர்ச் பண்ணி அதுக்குள்ள இமேஜை போய் செக் பண்ணணும். இப்போ வெளியாக தான் ஒரு ஸ்டெப் பின்னுக்காய் தானே அவர் சர்ச் பண்ணணும். அதனால என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல $/ ஒரு ஸ்டெப் பின்னுக்காய் அந்த ஃபோல்டரை விட்டு வெளியாகி இதுக்கு ஒரு மீனிங் அதுதான். $/க்குரிய மீனிங் என்னன்னு சொன்னா இந்த HTMLங்கிற இந்த ஃபைல் வந்துட்டு அந்த ஆன்லைனுங்கிற ஃபோல்டரை விட்டு ஒரு ஸ்டெப் பின்னுக்கு போகணும். போய் அந்த இடத்துல என்ன செய்யணும், போட்டோஸ்ங்கிற ஃபோல்டரை சர்ச் பண்ணி அதுக்குள்ள இமேஜை தேடி பிடிக்கணும். அதுதான் இதுக்குரிய அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டெப் பேக் போகணும்னு சொன்னா இந்த இடத்துல $/ again $/ன்னு வரும். 3 ஸ்டெப் பேக் பண்ணணும்னு சொன்னா $/ again $/ இப்படி 3 வரும். ஓகே, ஸோ எத்தனை ஸ்டெப் அவர் பின்னுக்காய் போய் அந்த போட்டோவை சர்ச் பண்ணணுங்கிறத பொறுத்து ஒருத்தனோட பாத் மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது பிள்ளைகள் நீங்க உங்களோட மெஷின்ல வச்சு செய்யும்போது ஒரு நாளும் பார்த்தா இப்படி போட்டுறாங்க டைரக்ட் பாத். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட போட்டோ சி டிரைவுக்குள்ள டாக்குமெண்ட்டுக்குள்ள போட்டோஸ் இப்படி போட்டுறாங்க. என்ன ரீசன் சொன்னா அவங்களோட மெஷின்ல இருக்கும் வரைக்கும் இந்த பாத்துல பிரச்சனை வர பொருளாதார ஹார்ட்ல ஒர்க் பண்ணும். பட் நீங்க இதை காப்பி பண்ணி உங்களோட ஹோஸ்டிங் மெஷின்ல போடுவீங்களா இருந்தா அந்த இடத்துல இந்த சி டிரைவ் டாக்குமெண்ட்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, இந்த ஃபோல்டர்ல இருக்குமான்னு தெரியாது. அதனால என்ன செய்யணும், ரிலேட்டிவ் பாத்தை போடணும். இப்ப நான் போட்ட மாதிரி photos/nafris.jpg அல்லது $/. அந்த சரியான இந்த ஃபார்மட்ல பாத்தை போட்டு வச்சுக்கொள்ளும். ஓகே, அடுத்தது இன்னொரு இதுல ஒரு அட்வைசபிளான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றோம்னா அதோட சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைலும், அது போட்டோவா இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கட்டும், வேற PDF ஃபைலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வேற ஃபோல்டர்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் காமனா ஒரு ஃபோல்டருக்கு ஃபர்ஸ்ட் போடுங்க. அதுக்குள்ள போட்டு தான் நீங்க டிவைட் பண்ணணும். CSSக்கு அது ஒரு மெயின் ஃபோல்டருக்குள்ள CSSக்கு தனி ஒரு ஃபோல்டர், இமேஜஸ்க்கு தனி ஒரு ஃபோல்டர், ஆடியோக்கு தனி ஒரு ஃபோல்டர், டாக்குமெண்ட்ஸ்க்கு தனி ஒரு ஃபோல்டர், சப் வெப் பேஜஸ்க்கு இருக்குன்னு சொன்னா இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு சப் கேட்டகரி வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த சப் வெப் பேஜுக்கு தனி ஒரு ஃபோல்டர், அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் டிசைனை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நம்மளோட யூனிவர்சிட்டியில வெப் பேஜ் ஃபோல்டர் பார்த்து உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த நியூ விண்டோ வழங்குதா இல்லையா?
ஓகே, இதுல பாருங்க, இதுல நிறைய ஃபோல்டர் இருக்கு. இதுல இது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்குரியது, இது நம்ம அரபிக் ஃபேக்கல்டிக்குரியது. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, சிஎஸ்எஸ்க்கு தனி ஃபோல்டர் போட்டிருக்கேன். டாக்குமெண்ட்ஸ், அதாவது பிடிஎஃப் அந்தந்த விஷயங்களை போடுறதுக்கு தனி ஃபோல்டர் போட்டு வச்சுக்கிறோம். ஃபொண்ட் சம்பந்தமான விஷயத்துக்கு தனி ஃபோல்டர், இமேஜுக்கு தனி ஃபோல்டர், ரிசர்ச் அதாவது நம்ம சிம்போசியம் சம்பந்தமான ஒவ்வொரு வருஷத்துக்குரிய சிம்போசியம் தனித்தனி ஃபோல்டர். இதுக்குள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல நிறைய ஃபைல் இருக்கு. ஓகே, பேஜ் ஸ்டாஃப் ரிலேட்டட் விஷயங்கள், மெயின் பேஜஸ் எல்லாமே அந்த மெயின் பியாங்கிற ஃபோல்டருக்கு இருக்கும். எல்லா மெயின் பேஜுக்குரிய வெப் பேஜஸ் வந்துட்டு பியாங்கிற ஃபோல்டர்ல இருக்கும். இதோட சம்பந்தப்பட்ட சப் கேட்டகரி ஃபோல்டர், இமேஜா இருக்கட்டும் இல்ல சப் பேஜ் பாருங்க, பேஜஸ்க்குள்ள அதுக்குரிய சப் பேஜஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ இப்படி ஒரு ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஸோ நான் பாத் கொடுக்கக்குள்ள எங்க இருந்து கொடுப்பேன்னு இந்த இதுக்குள்ள அந்த பாத் எல்லாமே இந்த பியாங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள மட்டும் நினைக்கும். அதாவது வழியில போய் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி. ஓகே, ஸோ அடுத்தது இமேஜ்ல அடுத்த 2 அட்ரிபியூட் மென்ஷன் பண்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, width and height. நார்மலா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற மாதிரி இமேஜ் ஸ்பேஸ் எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் உங்களோட இமேஜ் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜோட ஒரிஜினல் சைஸ் என்னவோ அதான் உங்களோட டிஸ்பிளேல வரும். சில நேரங்கள் அது சின்னதா தெரியும், சில நேரங்களில் பெருசா இருக்கும். வேற சைஸை பொறுத்து அது பெருசு சின்னதாகும். ஸோ விச் மீன் அந்த இமேஜ் நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை. பட் நம்மளுக்கு தெரியும் நம்ம இமேஜ் வந்து என்ன சைஸ்ல வரும். அந்த வெப் பேஜ்ல ஒரு 40% தான் அது தெரியாது, இல்ல ஒரு சின்னதான் மாறணும். ரெண்டு சின்ன நம்ம அந்த இமேஜ்ல நீள அகலங்களை சரியான முறைக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த இமேஜ்ங்கிற டெக்குக்குள்ள எஸ்ஆர்சி மாதிரியே வித் ஹைட் ரெண்டு அட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். வித் என்ன ஹைட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணலாம். நீங்க பெர்சன்டேஜ் வைஸா கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரிஜினல் சைஸ்ல இருந்து கூடி குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீளம் 1 சென்டிமீட்டர் அகலம் 1 சென்டிமீட்டரா இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா வித்தை வந்துட்டு 50%, ஹைட் வந்து 50% கொடுப்பீங்களா இருந்தா அது உங்களோட டிஸ்பிளேல மாறக்குள்ள, உங்களோட வெப்பேஜ்ல அவுட்புட் ஆகிறக்குள்ள அதுல நீளம் வந்து 1 சென்டிமீட்டர் 50 ஒரிஜினல் ஆகிற சைஸ் வந்துட்டு 1:1. இப்ப நீங்க திரும்ப என்ன செய்றீங்க, வித் ஹைட் ரெண்டு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதை 50% மாத்தினீங்கன்னா ஒரிஜினல் சைஸ் வந்து 50% குறையும். ஓகே, அதுல நீளம் 1ங்கிறது தசமஞ்சம் மாறும், உயரம் 1ங்கிறது திரும்ப தசமஞ்சம் மாறும். ஒருவேளை நீங்க வித்த வந்து 200%, ஹைட் வந்து 200% கொடுக்கீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி அது 1 சென்டிமீட்டர் இருந்து இப்ப 200% என்ன அர்த்தம் சொன்னா 1 டபுள் மாறும். 300% சொன்னா 3 மடங்கா கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி 1 சென்டிமீட்டர் இருந்தது 200% கொடுத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டரா மாறி உங்களோட வெப் பேஜ்ல அது டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளோட இமேஜோட சைஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த அட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது போர்டர்ங்கிற ஒரு அட்ரிபியூட். ஒரு போட்டோவை வளைச்சு போர்டர் வரணுமா, பிளாக் கலர்ல இல்ல டொட்டோட்ல இல்ல போர்டர்ஸ் விரும்பினீங்கன்னா போர்டருங்கிற அந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். அந்த எண்ணுங்கிற இடத்துல போர்டரை தடிப்போம், எத்தனை சென்டிமீட்டர் தடிப்பத்தில் இருக்கணும், 0.02 1 2ங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகே, அடுத்தது சில வெப்பேஜ் வந்துட்டு வெப்பேஜ் மீன்ஸ் சில நேரங்கள்ல சில இமேஜஸ் உங்களோட ப்ரௌசர் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க. ஒன்று நீங்க பிழையா கொடுத்துருக்கலாம், இமேஜஸ்க்குரிய என்னன்னு சொல்ற எக்ஸ்டென்ஷனை பிள்ளையா கொடுத்துருப்பீங்க, இல்லாட்டி கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸ் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு சொன்னா பார்த்த பிள்ளையா கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா இமேஜுக்குரிய பேரை பிள்ளையா கொடுத்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இமேஜ் வந்துட்டு சப்போர்ட் ஆகாம இருக்கு. ஓகே, ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஆள் அந்த வெப்சைட்டை விசிட் பண்றாரு, அவர்கிட்ட இருக்கிற இமேஜ் தெரியல, பட் அவருக்கு அவர்கிட்ட இருக்கிற இமேஜ் என்னன்னு தெரிஞ்சா அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன செய்யலாம், நான் ஒரு அசைன்மெண்ட் செய்யறதுக்கு ஒரு இமேஜ் வந்து சர்ச் பண்றேன், பட் இமேஜ் வருது இல்லை, பட் அவர்கிட்ட இருக்கிற இமேஜ் என்னன்னு எனக்கு தெரிய வெறுமா இருந்தா, எது ரிலேட்டட் எனக்கு தெரிய வெறுமா இருந்தா எனக்கு அந்த இமேஜ் வேற ரிலேட்டடான இமேஜ் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அந்த வியூவர்ஸுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஏஎல்டி சொல்லி ஒரு லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஏஎல்டின்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அந்த இமேஜ் எது ரிலேட்டட் ஆனது அல்லது அந்த இமேஜோட பேரை கொடுத்து வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல img srg is equal satellite.jpg space ALT is equal picture of satellite. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோடிங் எங்க எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, இதுல நான் ஆல்ரெடி இமேஜ் srg.jpg கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்றேன், இந்த பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ அவுட்புட் வருதா இல்லையாங்கிறத பார்ப்போம்.
சி அந்த இமேஜ் வர வேண்டிய இடத்துல எரர் மார்க் மட்டும் இருக்கு. அதாவது இமேஜ் உண்டு எந்த ஃபோல்டர்ல இமேஜ் இல்லாம கூட நம்மளுடைய இமேஜ்ல பேரை பிழையா கொடுத்துருக்கீங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் விட்டுருக்கேன். இப்போ என்ன செய்யறேன்னா இமேஜ்ல நேமை மாற்றப்படும். சி இமேஜ் அப்படி இருக்கு. இந்த ஏஎல்டிங்கிற அட்ரிபியூட் அந்த இடத்துல யூஸ் பண்றேன். இஸ் ஈக்குவல் ஜஸ்ட் ஒரிஜினல் இதான் கொடுக்கணும் இல்லை, நீங்க விரும்புற லெட்டர்ஸ் நேம் அந்த இடத்துல கொடுக்கலாம். இப்போ ஏஎல்டிங்கிறது ஆல்டர்னேட்டிவ்ங்கிற சுருக்கம் தான் ஏஎல்டிங்கிற அட்ரிபியூட்டா ஒர்க் பண்ணுது. ஸோ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சி அந்த இடத்துல உண்மையா வர வேண்டியது போட்டோஸ் ஆஃப் நஃப்ரீஸ். போட்டோஸ் உண்மையா விசிபிளா இல்லை, பட் அந்த இடத்துல போட்டோஸ் ஆஃப் நஃப்ரீஸோட போட்டோ வர இருக்கணும் அந்த இடத்துலங்கிறத வியூவர்ஸுக்கு அது வந்துட்டு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுக்காக வேண்டி தான் நம்ம அந்த ஏஎல்டிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்றது. ஓகே பிள்ளை, இன்றைய சப்ஜெக்ட் இவ்வளவு காணும். நான் வீடியோலையும் வழங்கப்படுத்திருந்தேன். வீடியோ தயவு செய்து பாருங்க, ஒரு 10 minutes வீடியோ, ஜஸ்ட் 1 or 2 times ஹெட்செட்டை போட்டு ஆறுதலாக கேளுங்க, கிளியராக வழங்கப்படுத்திக்கிறேன் நான். ஓகே, அதில் லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் உங்களோட வெப்சைட் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், பிஎல்லையும் போட்டிருக்கேன் நான். அண்ட் இன்றைய படிச்சதுல முக்கியமாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, கேள்விக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி வச்சுருக்கோம், ஃபைனல் எக்ஸாமாக இருக்கட்டும், குயிஸாக இருக்கட்டும். ஒரு இமேஜ் ஒன்று டிஸ்பிளே பண்ணப்படலை, வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகுதில்லை என்றா அதுக்கு என்னென்ன ரீசன் பெறலாம்? 4 ரீசனை சொல்லுங்கன்னு சொன்னா இப்போ நான் 4ல 6 ரீசன் உங்களுக்கு விளங்கப்படுத்திருந்தேன். ஓகே, அது என்னன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு இமேஜோட சம்பந்தப்பட்ட அட்ரிபியூட் 3 லிஸ்ட் அவுட் பண்ணுங்க சொன்னா இமேஜோட சம்பந்தப்பட்ட அட்ரிபியூட் சொல்லுங்க. எஸ்ஆர்சி, ஹைட், வித், இப்படி ஒரு 5-6 அட்ரிபியூட் இப்போ நான் சொல்லியிருந்தேன், அதை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இதுல இப்படித்தான் கேள்வி வரும். நான் சில விஷயங்கள் அதுல இருக்கும், சில விஷயங்கள் இருக்க மாட்டேன், நான் விளங்கப்படுத்திருக்கேன், வாயில சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் பிள்ளைகள் எதுவும் கேள்வி இருக்கா உங்களுக்கு? கேள்வி இருக்குன்னா சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம், நான் ஆன்சர் பண்றேன். எதுவும் கேள்விகள் இருக்கா சார்? சொல்லுங்க சார், அந்த ஃபோல்டர் ஆரம்பத்துல சேவ் பண்ணும்போது அந்த index.html மட்டும்தான் நான் சார் கொடுக்கலாம். இல்ல, ஃபோல்டர் நேம் பாரு, பட் உங்களோட ஃபைலுக்கு உங்களோட மெயின் வெப் பேஜ் இருக்கு தானே. இப்போ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி நீங்க போனீங்கன்னா se.ac.in அடிச்சீங்கன்னு சொன்னா ஒரு வெப் பேஜ் ஒன்று வருது இல்லையா? அந்த வெப் பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஃபைல் என்று சொல்றேன், ஹோம் பேஜ் என்று சொல்றேன். index.php அல்லது index.html அல்லது எந்த லாங்குவேஜ்ல எழுதிக்காங்களோ அந்த எக்ஸ்டென்ஷனை போடுவாங்க. இண்டெக்ஸ்ங்கிறது டிஃபால்ட்டா பாருங்க. ஓகே, நீங்க இந்த ஹோஸ்டிங் உங்களுக்கு வழங்கல, அது கட்டாயம் கொடுக்கணும் சார். இண்டெக்ஸ்ங்கிறது கட்டாயம் கொடுக்க தேவையில்லை. பட் நீங்க இண்டெக்ஸ் கொடுக்காமலுக்கு விட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது வெப்சைட் அட்ரஸ் அடிப்பாரு google.com சொல்லி அடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ அந்த google.com அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா ஹோம் பேஜ் வரணுமா இருந்தா அந்த ஹோம் பேஜுக்குரிய பேர் வந்து index.html கொடுப்பட்டிருக்கணும். வேற பேர் கொடுப்பறா இருந்தா அது பெறாது. அவர் என்ன செய்யணும், அடிக்கிற டைப் பண்றவர் சர்ச் பண்றவர் google.com/ போட்டு வேற நேம் கொடுத்துருந்தா அந்த நேம் அதை அடிச்சு சர்ச் பண்ணணும். விளங்கிட்டா? எரர் இல்லை, பட் ஆட்டோமேட்டிக்கா வராது. உங்களோட ப்ரௌசர் அதை ஆட்டோமேட்டிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த ஃபோல்டர் கூட இண்டெக்ஸ்ங்கிற வெப் பேஜ் இருக்கு, அதான் ஹோம் பேஜா ஒர்க் பண்ணும். எது இண்டெக்ஸா இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேயா? ஒரு சரி சார், ஜஸாக்கல்லாஹ். ஓகே, வேற கேள்வி பிள்ளை? ஸோ தட்ஸ் ஆல். அப்படின்னா நான் சப்ஜெக்டை முடிச்சு கொடுக்கணும் பிள்ளை. நாளைக்கு குயிஸ் இருக்கு, தயவு செய்து போய் டைமை செக் பண்ணி கொடுங்க பிஎல்இ. ஓகே, ஸோ நான் முடிச்சு கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். ஹேவ் a nice weekend.